ஏன் சொல்ல மாட்டா வாங்கிக்க மாட்டியா? அப்படிலாம் இல்ல பிரதர். எதுவா இருந்தாலும் எனக்கு ரீசன் தெரியணும் இல்லையா? அடி வாங்குறது முக்கியம் இல்ல, அது ஏன் வாங்குறோம் எதுக்கு வாங்குறோம்னு எனக்கு தெரிய வேண்டாமா? எதுவா இருந்தாலும் அதுல ஒரு நியாயம் இருக்கணும் பிரதர். ஏய், உன்னை அடிச்சு வெளுத்து வாங்க சொல்லி ஒருத்தவங்க சொன்னாங்க, அதான் அடிக்கிறோம். பேமெண்ட் வேற கொடுத்துட்டாங்க. பேமெண்ட் கொடுத்துருக்காங்களா? டேய் யாரா அது? அதையாச்சும் என்கிட்ட சொல்லுங்கடா. துட்டு கொடுத்து அடிக்க சொன்னவங்கள காட்டி கொடுக்க சொல்றியா? பணம் கொடுத்து அடிக்க சொல்ற அளவுக்கு யாரும் எனக்கு இங்க எதிரிங்க இல்ல. எல்லாம் அந்த துர்கா ஏற்பாடாதான் இருக்கும். பிரதர் ஒரு நிமிஷம் கையிடுங்களா, ஒரு நிமிஷம் கையிடுங்க, கையிடுங்க பிரதர். நான் எங்கேயும் போல பிரதர், இங்க தான் இருக்கேன். முதல்ல கை விடுங்க, கை விடுங்க. ஏய் விர்ரா, என்ன சொல்றான்னு பாப்போம். நீங்கெல்லாம் காசு வாங்கி அடிக்கிற வேலையை செய்றீங்களா? இதுதான் உங்க ப்ரொஃபஷனா? யோ ஆமாயா, எங்க ஃபுல் டைம் ஜாபே இதான். நாட்டுல வேலை இல்லாத திண்டாட்டம் அதிகமாயிடுச்சு. சோ நீங்க எல்லாம் இப்போ இந்த வேலையை பார்க்க வந்துட்டீங்க. இருக்கட்டும், ஆனா எனக்கு ஒரே ஒரு மேட்டர் மட்டும் தெரிஞ்சுக்கணும். என்ன அடிக்க சொல்லி உங்களுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாங்க? அது எதுக்கு உனக்கு? அட, இப்ப மார்க்கெட் நிலவரம் என்னன்னு தெரிஞ்சுக்க வேணாமா பிரதர்? பரவாயில்ல சொல்லுங்க. 10,000 கொடுத்தாங்க. 10,000? ஜஸ்ட் 10,000? ஆமா. அட ச்சே, இவ்வளவுதான் கொடுத்தாங்களா? நீங்க என்னப்பா ரொம்ப சீப்பான ரவுடிங்களா இருக்கீங்க? நாட்டு நிலவரம் சுத்தமா தெரியலையே உங்களுக்கு? நீ என்ன சொல்ற பிரதர்? வேலை செய்யாம கூட இருக்கலாம், ஆனா குறைஞ்ச கூலிக்கு எப்பவும் வேலை செய்யக்கூடாது. உங்களோட ரேஞ்ச் என்னன்னே தெரியாமலே இருக்கீங்களே. ஏய் தேவையில்லாம பேசாத. அட இருங்க இருங்க, இங்க பாரு, நான் ஒரு காரணத்தோட தான் பேசுறேன். 10,000 ரொம்ப குறைச்சல்ரா. நான் உங்களுக்கு 50,000 ரூபாய் தரேன். என்னது 50,000மா? மாய பொழக்காதரா, சொல்றத முழுசா கேளு. நான் உங்களுக்கு 50,000 தரேன். 50,000 வாங்கிட்டு நான் சொல்றபடி நீங்க அப்படியே செய்யணும். சொல்லுங்க சார், என்ன செய்யணும்? யார அடிக்கணும், யார தூக்கணும்? ஒவ்வொரு தடவையும் எக்ஸைட் ஆகாத, புரியுதா? நான் சொல்றத மட்டும் செய். சொல்லுங்க சார். உங்களை யார் என்ன அடிக்க சொன்னாங்களோ அவங்க கிட்ட போய் நான் சொல்றத அப்படியே சொல்லணும். ஓகேவா? ஒரு நிமிஷம் இருங்க. என்னடா அது, இவன் என்னமா சொல்றான்? இந்தா புடி. என்ன செய்யணும் சொல்லுங்க சார். அப்படி கேளு. என்ன பெங்களூரு பாட்டெல்லாம் பலமா இருக்குது, செம்ம ஜாலியா இருக்க போல இருக்க. ஆமா சகல, செம்ம ஜாலி மூட்ல இருக்க. நீ எந்த மூட்ல வேணா இரு, என்னதுக்கே போன் பண்ணி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர சொன்ன? அத சொல்லியா முதல்ல. அதுவா, உங்களால ஒரு காரியம் ஒண்ணு நடக்கணுமே, அதுக்கு தான் போன் பண்ணி வர சொன்னேன். காரியமா? என்ன காரியம்? அதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு சொல்லணும். சொல்ல வேண்டியத சொல்றா, எதுக்குடா ஜம்ப்லா பண்ற? அதாவது அட பாவி, நம்ம துர்காவை ஏமாத்தவா இங்க வந்து படுத்துக்கிட்டு இருக்க? சகல, பின்ன என்ன, அவ மட்டும் என்ன ஆளை வச்சு அடிக்க அனுப்பலாமா? சரியா, ஒரு ஃப்ராடுக்கு இன்னொரு ஃப்ராடு சரியா போச்சியா? விட்டுட்டு போவியா? அதை விட்டுட்டு என்ன எதுக்கு இங்க கூட்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்க நீ? சகல, துர்கா மனசுல இடம் பிடிக்கிறது நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஆனா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. இப்போ தெரிஞ்சோ தெரியாமலோ அவளே எனக்கு ஒரு சான்ஸை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கா சகல. இத பயன்படுத்திக்கலாம் தான் உங்களை வர சொன்னேன். சான்ஸா? என்ன பண்ண போற நீ? நான் என்ன பண்றேன், நான் நிஜமாவே அட்மிட் ஆன மாதிரி இங்க கட்டில படுத்துக்கிறேன். சரி, துர்கா வரப்ப நான் அடிப்பட்டதை பத்தி ஒரு சிம்பத்திக்கா ஏதாவது ஒண்ணு பேசுங்க. அப்ப வாட்ச் அவளுக்கு என் மேல ஒரு லவ் வருதான். என்னது, என்ன அடிக்க சொன்னது நீயா துர்கா? ஐயோ, உன்கிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை துர்கா.
காதலுக்காக அடி வாங்கி ரத்தம் சிந்துவாங்களேன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதை என் லைஃப்லயே நடத்தி காட்டிட்டிய துர்கா. ஐயோ, ஏமா நீ அனுப்புன அடியாளி யாருமா? அவனுக்கு அடிச்சடியில இவனுக்கு டேமேஜ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கேம்மா. சாரி நவீன், புத்தி கெட்டு போய் ஏதோ பண்ணிட்டேன். உன்னை இப்படி பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ ஒன்றும் கவலைப்படாத, உனக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் தர சொல்றேன். அது மட்டும் இல்லாம ஹாஸ்பிட்டல் செலவு எவ்வளோ ஆகுதோ அத அம்மா கிட்ட சொல்லி நானே செட்டில் பண்றேன். ஓஹோ, அடிக்க ஆளையும் அனுப்பிட்டு ஹாஸ்பிட்டல் பில்லையும் நீயே கட்டுறன்னு சொல்றியே, உனக்கு ரொம்ப பெரிய மனசு துர்கா. உனக்கு வேற ஏதாவது தேவைப்படுதுனா கூட சொல்லு, செய்ய நான் தயாரா இருக்கேன். துர்கா, எனக்கு வேற ஒன்னும் வேண்டாம் துர்கா. உன் அன்பு போதும். நீ மட்டும் என் பக்கத்திலேயே இரு. எனக்கு சீக்கிரமா குணமாயிடும். இவன் போட்ட டிராமா ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. அப்ப மூணாவது மாப்பிள்ள கன்ஃபார்ம். மருந்து மாத்திரையை தவிர உன் அன்பு இருக்கே, எனக்கு அதுவே போதுமா? அதுவே போதும் துர்கா. சரி, நான் அம்மா கிட்ட போய் பணம் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி துர்கா, டேக் கேர். போயிட்டு சீக்கிரமா வந்துடுறியா? நீ பக்கத்துல இருந்தாதான் அடிப்பட்ட வழியே தெரியாம இருக்கும் துர்கா. பரவாயில்லப்பா, கைய விடு, வலிக்க போகுது. நீ போயிட்டு வாமா துர்கா. வந்துடுறேன் மாமா.